வணக்கம். இது உலகம் முழுவதும் இடம்பெற்ற முக்கிய செய்திகளின் தொகுப்பு. ஜேர்மனியின் பூங்கா ஒன்றில் இடம்பெற்ற கத்திக்குத்து தாக்குதலில் 2 பலியான சம்பவத்தை தொடர்ந்து ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த ஒருவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். ஜெர்மனியின் அஸ்காஃபன்பர்க் நகரத்தில் இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் குழந்தை ஒன்று காப்பாற்ற முயன்று 41 வயது நபரும் 2 வயது சிறுவனும் கொல்லப்பட்டதாக ஜெர்மனி ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அத்துடன் சம்பவத்தில் 2 காயமடைந்துள்ளதாகவும் பூங்காவில் காணப்பட்ட சிறுவர்களை கைதான சந்தேக நபர் இலக்கு வைத்ததாகவும் சந்தேக நபர் அந்த பகுதியில் உள்ள புகலிட கோரிக்கையாளர்களுக்கான நிலையத்தில் வசித்தவர் எனவும் கூறப்படுகின்றது. இதேவேளை குறித்த நபர் உளவியல் பிரச்சினைகள் உள்ளவர் என மற்றொரு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. சந்தேக நபர் புகையிரத பாதையூடாக தப்பியோட முயன்றதை தொடர்ந்து அந்த பகுதியின் புகையிரத சேவைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஜெர்மனியின் குடிவரவு கொள்கை குறித்து கடும் விவாதங்கள் ஜெர்மனியின் தேர்தல் பிரச்சாரத்தில் இடம்பெறுகின்ற சூழ்நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கனடாவில் தவறான செயலில் ஈடுபட்ட நபர் ஒருவருக்கு நீதிமன்றம் 25 ஆண்டுகால சிறை தண்டனை விதித்துள்ளது. கனடாவின் மொன்றியல் பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவருக்கு இந்த வரலாற்று ரீதியான தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சில பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாகவும் துஷ்பிரயோகங்களை காணொலியாக பதிவு செய்ததாகவும் இந்த சந்தேக நபர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இணையவழியில் தொடர்புகளை ஏற்படுத்தி இவ்வாறு குறித்த நபர் துஷ்பிரயோகங்களில் ஈடுபட்டார் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த தண்டனை காலம் முடிந்ததன் பின்னர் 10 ஆண்டுகள் குறித்த நபர் தீவிர கண்காணிப்பில் தீவிரமாக கண்காணிக்கப்படுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு 30 வயதான சாமுவேல் மொரீடிஸ் என்ற நபரை போலீசார் கைது செய்திருந்தனர். இந்த சந்தேக நபர் 13 பெண்களுக்கு மேல் துன்புறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சந்தேக நபர் சுமார் 24 பாலியல் குற்ற செயல்களில் ஈடுபட்டதனை நீதிமன்றில் ஒப்புக்கொண்டுள்ளார். இதன் அடிப்படையில் குறித்த நபருக்கான தண்டனை அடுத்து விதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸின் வட பகுதியில் மற்றுமொரு காட்டுத்தீ வேகமாக பரவி வருவதால் 31,000 பேரை அங்கிருந்து வெளியேற்ற உத்தரவிடப்பட்டுள்ளது. 2 வாரங்களுக்கு மேலாக லாஸ் ஏஞ்சல்ஸின் பெருநகர் பகுதியில் எரிந்து கொண்டிருந்த 2 பெரிய தீ கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக கலிபோர்னியா வனவியல் மற்றும் தீயணைப்பு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த தீயினால் 28 பேர் உயிரிழந்துள்ளதோடு 16,000 கட்டமைப்புகள் சேதமடைந்தும் அழிவடைந்தும் உள்ளன என்றும் கூறியுள்ளனர். இந்த தீ விபத்தினால் 250 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் மேற்பட்ட சேதமும் பொருளாதார இழப்புகளும் ஏற்பட்டிருப்பதாக தனியார் துறையினர் மதிப்பிட்டுள்ளனர். இந்நிலையில் காஸ்டாய்க் ஏரிக்கு அருகிலுள்ள மலைப்பகுதிகளில் இக்காட்டு தீ நேற்று முன்தினம் வேகமாக பரவ தொடங்கியதோடு 9,400 ஏக்கருக்கும் மேற்பட்ட நிலப்பகுதியை சில மணித்தியாலங்களில் எரிந்து சாம்பலாக்கியுள்ளது. அதனால் லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு வடக்கே 56 கிலோமீட்டர் தூரத்தில் சாண்டா கிளாரிட்டா நகருக்கு அருகில் அமைந்துள்ள ஏரியை சுற்றியுள்ள 31,000 மக்களை அங்கிருந்து வெளியேற்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இதேவேளை சென்ட் கெப்ரியல் மலைகளில் உள்ள 7 லட்சம் ஏக்கர் பூங்கா பார்வையாளர்களுக்கு மூடப்பட்டுள்ளதாக அமெரிக்க வனவள சேவை பிரிவு தெரிவித்துள்ளது. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையின் ஜெனின் அகதி முகாமில் இஸ்ரேலின் படை நடவடிக்கை தொடர்ந்து இடம்பெற்று வரும் நிலையில் மேலும் 2 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருப்பதோடு உட்கட்டமைப்பு அளிக்கப்பட்டு சுமார் 2,000 குடும்பங்கள் இடம்பெயர்ந்துள்ளன. காசாவில் 15 மாதங்களுக்கு மேல் இஸ்ரேல் நடத்திய சரமாரி தாக்குதல்கள் முடிவுக்கு வந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை தொடக்கம் அங்கு போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த நிலையிலேயே மேற்கு கரையில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. கடந்த செவ்வாய்க்கிழமை தொடக்கம் இடம்பெற்று வரும் படை நடவடிக்கைகளில் புல்டோசர் கொண்டு வீதிகள் தோண்டப்பட்டு மருத்துவமனைகள் முற்றுகையிடப்பட்டு இஸ்ரேலிய படை தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. ஜெனினின் நிலைமை மிக கடுமையாக உள்ளது என்று ஜெனின் ஆளுநர் கமால் அபு அல் ரூஃப் FF செய்தி நிறுவனத்திற்கு தெரிவித்துள்ளார். ஜெனினின் முகாமிற்கு செல்லும் அனைத்து வீதிகளை ஆக்கிரமிப்பு படை புல்டோசர் கொண்டு தகர்த்திருப்பதோடு ஜெனினின் அரசு வைத்தியசாலையில் துப்பாக்கி சூடு மற்றும் வெடிப்புகள் இடம்பெற்றுள்ளன என்றும் அவர் கூறினார். ஜெனினுக்கு அருகிலுள்ள கிராமங்களில் இருந்து சுமார் 20 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பயங்கரவாத உட்கட்டமைப்பு தளங்கள் மீது வான் தாக்குதல்களை நடத்தியதாகவும் வீதிகளில் வைக்கப்பட்ட பல வெடிபொருட்களையும் செயலிழக்க செய்துவதாகவும் இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய படை அங்கு தொடர்ந்து படை நடவடிக்கையை மேற்கொள்வதாகவும் அது குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை மேற்கு ஜெனினில் வைத்து கடந்த புதன்கிழமை இரவு மேலும் 2 பலஸ்தீனர்கள் இஸ்ரேல் படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர் என்று பலஸ்தீன உத்தியோகபூர்வ செய்தி நிறுவனமான வஃபா தெரிவித்துள்ளது. இதன்போது இஸ்ரேலிய படை வீடு ஒன்றை இலக்கு வைத்து ஆளில்லா விமானங்கள் மூலம் ஏவுகணைகள் மற்றும் செல் தாக்குதல்களை நடத்திய பின்னர் சிறப்பு படையினர் அந்த வீட்டை சுற்றி வளைத்து அங்கிருப்பவர்களை வெளியேற உத்தரவிட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து அந்த வீட்டை புல்டோசர் கொண்டு தரைமட்டமாக்கிய போது 2 சடலங்கள் மீட்கப்பட்டிருப்பதாக மேற்படி செய்தி நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. ஒரே நாளில் 7 கோள்களும் காட்சி தரும் அதிசய நிகழ்வு அரங்கேற உள்ளது. எதிர்வரும் பிப்ரவரி 26ஆம் திகதி இரவு வானில் ஏற்கனவே காட்சி தரும் 6 கோள்களுடன் புதன் கோளும் இணையும்.
7 கோள்களின் அபூர்வ காட்சியை வானியல் ஆர்வலர்கள் அன்று கண்டுகளிக்கலாம். இந்த ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் வெளியான இரவு நேரத்தில் வானத்தை பார்த்தால் ஒரு விருந்து காத்திருக்கும் வெள்ளி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் என 6 கோள்களும் தற்போது இரவு வானில் காட்சியளிக்கின்றன. பிப்ரவரி மாதத்தின் பிற்பகுதியில் ஒரே ஒரு இரவு மட்டும் அவற்றுடன் புதனும் இணைந்து 7 கிரகங்களும் வரிசை வானில் காட்சி தருகின்றது. இது வானியல் ஆர்வலர்களுக்கு மட்டுமான காட்சி அல்ல எனவும் இது சூரிய மண்டலம் குறித்த புதிய புரிதல்களையும் தரும் சாட்சிய கூறுகள் உள்ளன. சூரிய குடும்பத்தின் முக்கிய 8 கோள்களும் சூரியனை வெவ்வேறு வேகத்தில் சுற்றி வருகின்றன. சூரியனுக்கு மிக அருகில் இருக்கும் புதன் கோளானது 88 நாட்களில் ஒரு சுற்று நிறைவு செய்கின்றது. அதாவது புதன் கிரகத்தில் ஒரு ஆண்டு என்பது 88 நாட்கள். பூமியின் ஆண்டு 365 நாட்கள். அதிகபட்சமாக நெப்டியூன் சூரியனை சுற்றி வர 60,190 நாட்கள், அதாவது சுமார் 165 ஆண்டுகளாகும். இந்தோனேசியாவின் முக்கிய தீவான ஜாவாவில் திங்கட்கிழமை பெய்த மழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளில் 17 பேர் உயிரிழந்தனர். மழையால் ஆறுகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு கரைகளை உடைத்துக் கொண்டு வெளியேறியதால் மத்வா ஜாவா மாகாணத்தின் பெகாலோவான் பகுதியைச் சேர்ந்த 9 கிராமங்கள் கடுமையான பாதிப்புக்குள்ளாகியுள்ளன. வெள்ளத்தோடு வந்த மரங்கள், பாறைகள் மற்றும் சேற்றில் மலைப்பகுதிகளில் உள்ள ஏராளமான வீடுகள் அடித்துச் செல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். 17,000 தீவுகளை உள்ளடக்கிய இந்தோனேசியாவில் ஆண்டுதோறும் அக்டோபர் முதல் மார்ச் வரை அவ்வப்போது பெய்யும் பருவமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவுகள் ஏற்பட்டு பலர் உயிரிழந்து வருகின்றனர். அமெரிக்காவில் கடும் பனி புயல் காரணமாக 4 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்காவில் பல்வேறு மாகாணங்களில் பல வாரங்களாக கடும் பனிப்புயல் வீசி வருகிறது. பனிப்புயல் கடுமையாக வீசியதால் டெக்காஸ் மற்றும் லூசினா உள்ளிட்ட நகரங்களில் விமான நிலையங்கள் மூடப்பட்டன. நியூயார்க் மாகாணத்தில் வீசிய பனிப்புயலால் வீதிகளில் 1.5 அடி உயரம் பனி குவிந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 2200 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதுடன் 3000 விமான சேவைகள் தாமதமாகியுள்ளன. மணிக்கு 1.5 சென்டிமீட்டர் என்ற வேகத்தில் பனித்துளிகள் கொட்டும் என்பதால் பயணங்களை தவிர்க்க வானிலை மையம் எச்சரித்துள்ளது. 100 ஆண்டுகளில் இல்லாத வகையில் ஆர்லியன்ஸ் மற்றும் லூசியானாவில் 28 சென்டிமீட்டர் உயரத்துக்கு பனித்துகள் பெய்து வருகின்றது. வடதுருவத்தை சுற்றி வரும் குளிர்ந்த காற்றின் துருவல் சூழல் காரணமாக இந்த தீவிர வானிலை மாற்றம் ஏற்படுவதாக வானிலை ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். பனிப்புயலுடன் பனிப்பொழிவும் வீசி வருவதால் பொதுமக்கள் வீடுகளில் முடங்கியுள்ளனர். பல்வேறு மாகாணங்களில் பாடசாலைகள், கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏராளமான அலுவலகங்களுக்குள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. போக்குவரத்திலும் கடும் பாதிப்பு காணப்படுகின்றது. கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. கனடாவில் மிரட்டி பணம் பறித்த குற்றச்சாட்டுகளை 4 தமிழர்கள் எதிர்கொள்கின்றனர். கியூபெக் மாகாணத்தின் வீடொன்றுக்கு தாக்குதல் மேற்கொண்டமை மற்றும் மிரட்டி பணம் பறித்த குற்றச்சாட்டுகளை 4 தமிழர்கள் எதிர்கொள்கின்றனர். இந்த குற்றச்சாட்டின் கீழ் பின்ஃப்ரோக் பகுதியைச் சேர்ந்து 35 வயதான சுகிர்தன் சிவநேசன், இல்ப்ராஸ் பகுதியைச் சேர்ந்த மஹிந்தன் சிவலிங்கம், மொன்றியல் பகுதியைச் சேர்ந்த 40 வயதான ஜெசிந்தன் சிவலிங்கம், ஃபியர்போன்ஸ் பகுதியைச் சேர்ந்த 43 வயதான ஜூலியன் அன்ட்ரி டெரசன் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அண்மையில் ஒரே வீட்டில் சமீபத்திய வாரங்களில் நிகழ்ந்த தொடர்ச்சியான குற்றங்களை தொடர்ந்து இந்த 4 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இத்துடன் உலகம் முழுவதும் இடம்பெற்ற முக்கிய செய்திகளின் தொகுப்பு நிறைவடைகின்றன.